இப்ப நெறைய இந்த பிள்ளைகள் வந்து மெடிக்கல் அபார்ஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டு அத வந்து அவங்க கலைச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ மெடிக்கல் அபார்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கறனால அவங்க அது ரொம்ப லைட்டா எடுத்துட்டு அது அது அதுக்கு ஒரு முக்கியத்துவமே குடுக்காதது மாரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இது மாரி நெறைய மெடிக்கல் அபார்ஷன் பண்றனால அவங்களுக்கு டெஃபினட்டா அந்த யூட்ரஸும் வீக் ஆயிடும். ஸோ மிந்திலாம் இந்த டேப்லெட்ஸ் மூலமா யூசுவலா நம்ம கருவ வந்து கிளீன் பண்ண முடியாது. இப்போ இந்த வந்துட்டு இருக்கனால ரொம்ப ஈஸியா அவங்க அத யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம டிஎன்சி பண்ணாதனால நம்ம யூட்ரஸ் வந்துக்கு ஒரு டேமேஜ் ஆகாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அந்த யூட்ரஸை பாதிக்க தான் செய்யும். ஸோ அதனால ப்ரீவியஸ் அபார்ஷன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் மெடிக்கல் அபார்ஷன்ஸ் பண்ணாலும் சரி, டிஎன்சி பண்ணாலும் டிஎன்சி பண்ணால் இன்னும் மோசம். ஏன்னா நம்ம யூட்ரஸை போட்டு சுரண்டும் போது ஆப்வியஸாக அந்த யூட்ரஸில் அந்த இன்னர் லேயர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி அவங்களுக்கு அங்கே வந்து அடிஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த ஜவ்வெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால கரு ஃபார்மேஷன் அங்கே ஆகாது. ஸோ இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸும் நிறையா வரும். ஸோ அதனால டியூப்ஸ் பிளாக் ஆகிடும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறையா பிரச்சனை. ஸோ இதெல்லாம் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரீ மெரைட்டல் செக்ஸ்லாம் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நிறையா மற்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் நிறையா வர சான்சஸ் இருக்குது. கொனோரியா, கிளமீடியா எல்லாமே, ட்ரைகோமோனாஸ் எல்லாமே அவங்க இந்த தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஹர்பீஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் அதை யூட்ரஸோட டியூப்ஸை தான் போய் தாக்கும். அப்புறம் யூட்ரஸோட இன்னர் லைனிங்கும் தாக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்களுக்கு எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகி வந்தால் கூட யூட்ரஸில் வந்து தங்காது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாகவே இருக்குது இந்த சின்ன வயசில் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு காரணம்.